வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த முருக பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவு எதற்காக பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு கேட்டா, சென்னையில முதல் முறையாக திருப்புகழ் மகாமந்திர வழிபாடு நடைபெறிருக்கிறது. அதற்கான அறிவிப்பாக இந்த பதிவை நான் பயன்படுத்திக்கிறேன். உண்மையிலேயே திருப்புகழுக்கு எல்லா விதமான சக்திகளும் உண்டு. திருப்புகழ் படிக்கும் அவர் சிந்தை வலுவாலே உருத்தரை மதிப்பதில்லை உந்தனருளாலேன்னு திருப்புகழுக்கு அதனுடைய பாயிரம் சொல்லுகிறது. திருப்புகழை படிச்சா யாருக்கிட்டையும் போய் கை கட்டி நாணி போனி நிக்க வேண்டிய கஷ்டமே இல்லை. நான் முருகப்பெருமான் எல்லாத்தையும் தந்துருவார் அப்படின்னு. இந்த திருப்புகழ் மகாமந்திர வழிபாடு எங்க நடக்குது அப்படின்னு கேட்டா, சென்னையில வடபழனியில துரைசாமி ரோடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல ஏபிஆர் ஹால் அப்படிங்கிற மண்டபத்துல நடக்குது. எப்ப நடக்குது அப்படின்னா, ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியிலிருந்து நடைபெற இருக்கிறது. சரி, இதுல என்ன சார் சிறப்பு அப்படின்னா, முருகப்பெருமானுடைய திருவுருவ சிலைக்கு பக்தர்கள் தங்களுடைய கையாலே அர்ச்சனை பண்ணலாம். தொட்டு அர்ச்சனை பண்ற அளவுக்கு ஒரு வாய்ப்பு. சரி, இது எதற்காக நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டா, நான் ஆன்லைன்ல திருப்புகழ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அதனுடைய நிறைவு அடுத்த மாசம் ஏப்ரல் 19 நிறைவடைகிறது. அப்ப அதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது என்னுடைய மனைவியார் சொன்னாங்க, இல்ல அப்படி முடிக்காதீங்க, எத்தனையோ பேர் இதுல நன்மை அடைகிறாங்க, அதனால திருப்புகழ் வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு கேட்டேன். அதே மாதிரி எங்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள்ல எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஐயா இவ்வளவு நல்லா சொல்றீங்க, குழந்தை பேருனா திருப்புகழ் இருக்குங்கிறீங்க, கல்யாணம் நடக்கணுமா திருப்புகழ் இருக்குதுங்கிறீங்க, உடல்நிலை எல்லாமே சொல்றீங்களே ஐயா, அதை நீங்க ஒரு வழிபாடா பண்ணி கொடுங்க அப்படின்னா. அதே மாதிரி சரி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற போது, முருக பக்தர்களை சிறந்து விளங்கக்கூடிய ஜேஎஸ்கே கோபி அண்ணா அவர்கள் ஒரு முறை அவரை எங்க சந்திச்சேன், வடபள்ளி முருகன் கோயில சந்திக்கும் போது அவர் சொன்னார், ஐயா நீங்களும் திருப்புகழ் வகுப்பை கவனம் நிறைவு செய்யாதீங்க, அது திருப்புகழ் வழிபாடா பெரிய மகாமந்திர பூஜையா நினைச்சு அந்த வகுப்பை நிறைவு பண்ணுங்க அப்படின்னாரு. எப்படிங்க நான் பண்றது, முருகனுடைய சிலை வச்சு பண்ணுங்க அப்படின்னாரு. சரிங்க நான் பண்றேன் அப்படின்னு. முருகப்பெருமானுடைய சிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, பழனி பாலாயுதண்டாயுதம் மாணி வேணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் ஒன்னா. அடுத்த நாள் அவர் விளக்கு கடைக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா ஒரு முருகப்பெருமான் பழனி பாலதண்டாயுத மணியா இருக்காரு. கையில தண்டம் வச்சிருக்காரு. தண்டம் கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி சாமி இல்ல, கையில சாற்றப்பட்டிருக்கு. சாமி எப்படி இருக்காருன்னா, இப்ப அருள் செய்ய கிடக்கூடிய கோலமா இருக்காரு. எந்த மொட்டையாண்டியாக பாலதண்டாயுத மணியாக சாமி இருந்தாலும் அவர் கையில தண்டத்தை இப்படி தாங்கிட்டு இருப்பாரு, கையில பிடிச்சிருப்பாரே தவிர இப்படி அபயஹஸ்தமாக அருள் செஞ்சு கொண்டு இருக்க மாட்டார். ஆனா இந்த முருகப்பெருமான் அப்படி செய்து கொண்டு இருக்கிறவரா இருக்கார். உடனே போன் பண்ணாருன்னா, இங்க ஒரு சிலையை பார்த்துருக்கிறேன், நீங்க கண்டிப்பா இதுல தாங்க நீங்க பண்ணணும் அப்படின்னு ஜேஎஸ்கே கோபி அண்ணா சொன்னார். சரிங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அந்த வகையில இந்த திருப்புகழ் மகாமந்திர வழிபாடு நடைபெறுகிறது. அந்த முருகப்பெருமானுக்கு நாங்க முறையாக இங்க குடமுழுக்கு நடைபெற்று காலையில் 9 மணி அளவில் சோடச அபிஷேகம் அப்படின்னு சொல்லி 16 வகையான அபிஷேகம் பண்ண போறோம். முழுக்க தமிழ்ல பண்ண போறோம், அபிஷேகம் பண்றோம். அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணி சுவாமிக்கு தீபாராதனை பண்ணி அர்ச்சனை தமிழ்ல, அது திருப்புகழ்ல அர்ச்சனை. அதுக்கப்புறம் திருப்புகழ் அகண்ட பாராயணமாக எப்படி வரக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் திருப்புகழ் பாடலாம். நாங்க பாடுவோம், அது சேர்ந்து பாடுற மாதிரி. இப்ப தக்க திருமண வயது அடைந்தவர்களுக்கு திருமணம் கைகூடுவது இல்லை. ரொம்ப கண்டிஷன்ஸ் நிறைய இருக்கு. வர்றாங்க, பாக்குறாங்க, ஜாதக பொறுத்திருக்கு, எல்லாமே சரியா இருக்கு, வேண்டாண்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றது, அதற்கு ஒரு திருப்புகழ் இருக்கு. அப்புறம் கல்யாணம் ஆகி குழந்தை பேர் இல்லையா, குழந்தை பேரை பெற்று தரக்கூடிய திருப்புகழ் இருக்கு. வேலை வாய்ப்பா அதுக்கான திருப்புகழ் இருக்கு. உடல்நிலை சிறப்பா இருக்கணுமா அதுக்கு திருப்புகழ் இருக்கு. இப்ப எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது, மாணவர்கள் கல்விகளை சிறந்து விளங்கணுமே, அதுக்கு திருப்புகழ் இருக்கு. இந்த திருப்புகழை எல்லாம் நான் வகுப்புல எடுக்கிறேன். ஆனா என்ன சொல்றோம், கூட்டு பிரார்த்தனைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சிறப்பு இருக்கு. எல்லாரும் சேர்ந்து பாராயணம் பண்ற போது அதற்கு வலிமை ரொம்ப அதிகம். ஒரு கை தட்டினா ஓசை கம்மியா இருக்கும், எல்லாரும் சேர்த்து தட்டினா ரொம்ப ஓசை அதிகமா இருக்கும். அதே போல சரணகமல் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சண்முக கடவுளை இங்கே தரணிக்கு இழுத்து அவருடைய திருவடிகளில் நம்முடைய வேண்டுதலை வைப்பதற்காக இந்த திருப்புகழ் மகாமந்திர பூஜை நடைபெறுகிறது. உடல்நலம் இல்லாமல் இருப்பவர்கள், மனநோய் உற்று இருப்பவர்கள், இவர்களெல்லாம் சிறப்பாக மேலோங்க வேண்டும் என்பதற்காக, அதே மாதிரி குழந்தை பெற வேண்டும் என்பதற்காக, குழந்தைகள் கல்வி செல்வங்களிலே சிறந்து விளங்கணுங்கிறதுக்காக, அரசு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக, காரியங்கள் எதை தொட்டாலும் தடையாக இருக்க அந்த காரியங்கள்லாம் அந்த தடைகள் நீங்கி தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாற வேண்டும் அப்படின்னா அதற்காக திருப்புகழை அகண்ட பாராயணமாக பூஜை பண்றோம். அதற்கு அடுத்தது வேல், முருகப்பெருமானுடைய வேலுக்கு வேலனை விட ஒரு படி சக்தி அதிகம். ஏன்னா சிவபெருமான்
அம்பாளும் சேர்ந்து கொடுத்த வேல் அப்படின்னு அந்த வேலை சொல்வார்கள். அந்த வேலுக்கு வேல் வகுப்புன்னு சொல்லி அருணகிரிநாத பெருமான் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் அப்படின்னு ஒரு அருமையான வேல் வகுப்பு கொடுத்தார். அதை நம்முடைய வள்ளிமலை சுவாமிகள் வேல் மாறலாக கொடுத்தார். 108 மந்திரமாக மாற்றினார். அந்த வேல் மாறல் பாராயணமும் அகண்ட பாராயணம் எல்லாரும் சேர்ந்து பண்ணுவதாக இருக்கிறது. அதற்காக எல்லாரும் வாருங்கள். வருவதற்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, கட்டணம் இருக்கா, ஏதாவது என்ட்ரி ஃபீ இருக்கா? இல்லவே இல்லை. நீங்க என்ட்ரி ஃபீனா ஒன்னே ஒண்ணு இருக்கு, நெத்தியில திருநீர் பூசிக்கணும். அது அங்க முன்னாடி வச்சிருப்பாங்க, திருநீர் பூசுறதா என்ட்ரி. யாராவது பூஜைக்குன்னு சொல்லி விருப்பப்பட்டு நன்கொடை கொடுத்தா நாங்க வாங்கிக்கிறோம். மற்றபடி சென்னையில ஒருங்கிணைப்பாளர்கள் கொஞ்சம் தேவைப்படுறாங்க. ஒருங்கிணைப்பாளர்கள் உபயதாரர்கள் இந்த பூஜை பொருளுக்கு. அபிஷேகம் அப்படின்னா அபிஷேகம் 16 வகையான அபிஷேகங்கள் இருக்கு, நல்லா சிறப்பா பண்றதுக்கு, அதுக்கு உபயதாரர். மாலைகள் நல்லா போடணும், மாலை, சுவாமிக்கு பட்டு வஸ்திரம், அதே மாதிரி மண்டபத்துக்கான வாடகை, 2 நேரம் அன்னதானம், இதற்கெல்லாம் உபயதாரர்கள் தேவைப்படுறாங்க. விருப்பப்படுறவங்க யாரெல்லாம் கொடுக்க முடியுமோ அவங்க கொடுக்கலாம். கொடுப்பதற்கு என்ன நம்பர் அப்படிங்கிறது ஜிபே நம்பர் நாங்க கீழே கொடுத்துறோம். அதே மாதிரி இல்ல சார் எங்களால் எதுவுமே கொடுக்க முடியாது, நாங்க சும்மா கட்டாயமா கலந்துக்கலாம், வந்து முருகப்பெருமானுடைய அருளை பெறலாம், கட்டாயமாக கலந்து கொள்ளலாம். கலந்து கொள்வதற்கு என்ன பண்றது அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ஃபார்ம் கொடுத்துறோம். நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை பேருங்கிறதுக்காக, ஏன்னா எல்லாத்துக்கும் உட்கார்றதுக்கு இடம் தயார் பண்ணணும், அதே மாதிரி உணவுக்கு தயார் பண்ணணும். அதனால ஒரு பாராயணத்திற்கு வருகிறவர்களுக்கு எந்த ஒரு சிரமம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவர்களுக்கான வசதியை சிறப்பாக பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்றோம். ஃபார்ம்ல உங்க பேரு, ஊரு, அட்ரஸ், எத்தனை பேர் வர்றீங்க அப்படிங்கிறதா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். வேறு இருக்காது. வருகிறவர்கள் முடிஞ்சா திருப்புகழ் புக் இருந்தா எடுத்துட்டு வாங்க, வேல் மாறல் புக் இருந்தா எடுத்துட்டு வாங்க. அப்படி எடுத்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் சிறப்பா இருக்கும். மற்றபடி ஐயா நாங்க இது பண்ணலான் இருக்கோம் அப்படிங்கிறவங்க எங்களுடைய எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான எல்லா வழிகாட்டுதலும் நாங்க செய்கிறோம். கட்டாயமாக 4 பேர் அழைச்சிட்டு வாங்க. முருகப்பெருமானுடைய பூரண அவர்களுக்கு கிடைக்கட்டும். எனக்கு இன்னைக்கு கூட ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, ஐயா நீங்க சொல்றீங்க திருப்புகழ் வகுப்பெல்லாம் நீங்க இன்ஸ்டால பாக்குறேன், வகுப்புலயும் நாங்க ஒண்ணு சில தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு திருமணம் திருப்புகழால் நடைபெற்றது, குழந்தை பேரு திருப்புகழை பாடி அதன் மூலமாக குழந்தை பேரு கிடைத்தது அப்படின்னு சொல்லுகிற போது திருப்புகழுக்கும் பெரிய சிறப்பு. சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம் அப்படின்னு திருப்புகழ். யாராவது நமக்கு எதிரிகள் இருக்காங்களா, அந்த எதிரிகள் கிட்ட இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை போக்கியும் திருப்புகழ் அப்படிங்க. அப்புறம் வேலை, நம்ம மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோமோ அத்தனையும் திருப்புகழ் குடிக்கும், நினைத்தது வழிக்கும், மனத்தையும் உருக்கும், நிசி கருவருக்கும் பரவாமல் அப்படின்னு சொல்லி திருப்புகழை பற்றி திருப்புகழிலேயே சொல்கிறார். அப்படி அவ்வளவு சிறப்பான திருப்புகழை மகாமந்திர பூஜையாக செய்கிறோம். எல்லாரும் முருகப்பெருமானுடைய சிலையை தொட்டு அவர்களை அர்ச்சனை செய்யக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. எல்லாரும் சேர்ந்து முருகப்பெருமானுக்கு அரோகர மந்திரத்துடன் தமிழிலே மந்திரம் சொல்லி முருகப்பெருமானுக்கு தூய தமிழால் திருப்புகழ் மந்திரங்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை முருகப்பெருமான் தந்திருக்கிறார். ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வடபழனியில துரைசாமி ரோட்ல இருக்கக்கூடிய ஏபிஆர் ஹாலில் நடைபெறுகிறது. இதிலே அனைவரும் வாருங்கள், கட்டாயமாக கலந்து கொள்ளுங்கள். முருகப்பெருமானுடைய பூரண அருளை பெறுங்கள். கூட்டு பிரார்த்தனைக்கு என்று ஒரு பெரிய சிறப்பு இருக்கிறது. அந்த வழிபாட்டை அடியன்தான் நிகழ்த்துகின்றேன். அனைவரும் வாருங்கள், திருவுருளை பெறுங்கள். முருகப்பெருமானுடைய பூரண அருளால் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு நமக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். எல்லா விவரங்களும் கீழே நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறோம். வருக, முருகப்பெருமானுடைய திருவருள் பெறுக. நன்றி.